ஹாய் guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம போன எபிசோடோட எண்டிங்ல கானிக்கேவும் அம்மானும் ஒரே முடிவுல தான் இருப்பாங்க. அதாவது இதுக்கப்புறம் எந்த ஒரு அப்பாவிகளும் ரத்தம் சிந்த கூடாது, அவங்கள நம்ம காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன, அம்மான் மனுஷங்களை காப்பாத்தணும்னு நினைப்பான், கானிக்கே கோல்ஸை காப்பாத்தணும்னு நினைப்பான். ஆனா இவன் ஒரு கோலா மாறணும்னு எப்பயுமே நினைச்சதே கிடையாது. ஆனா இவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை இவன் ஒரு கோலா மாறிட்டான். அதனால இதுக்கப்புறம் அம்மானுடைய கை ஓங்க போதா இல்ல கானிக்கேவுடைய கை ஓங்க போதான்றது எல்லாத்தையும் வர வர எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்ல நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டீடைலா எல்லாத்தையுமே சொல்ல ட்ரை பண்ணி இருக்கேன். அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் இந்த மாடோ நிறைய விஷயங்களை கேதர் பண்ணாரு இல்லையா, அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம அந்த ராபிட்டையும் வேட்டையாட போறோம், அந்த குட்டி பொண்ணையும் வேட்டையாட போறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பக்காவா ரெடி பண்ணிட்டேன்ப்பா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதுன்னு ஒரு மாதிரி ரைமிங்கா பேசின உடனே ஆமானோ சரி ஓகே சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலான்ற மாதிரி பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தது இந்த மாடோ தான். அதனாலதான் இவர் சொல்றத அப்படியே இவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இவர்கிட்ட எக்கச்சக்கமா பேக்ஸ் இருக்கிறத இவன் நோட் பண்ணிட்டான். அதனால எதுக்கு சார் இன்னும் கொஞ்சம் லக்கேஜ்னு கேட்ட உடனே அதுவாப்பா, இந்த லக்கேஜ்ல நீ எதிர்பார்க்காத ஒண்ணு இருக்குது, இதை வச்சுதான் அந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே நான் பிடிக்க போறேன்னு இவர் கொஞ்சம் வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டோக்கா சிசிஜியை சேர்ந்தவங்க ஏதாச்சும் பண்றாங்களான்றத ராபிட் மாஸ்க் போட்டுட்டு எப்பயும் போல வந்து நோட்டம் விட்டுட்டு இருக்கா. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டேஸ் அவங்க நிறைய பேர் கொண்டுட்டாங்க இல்லையா, அதனால இதுக்கப்புறம் அவங்களை எங்க பார்த்தாலும் நான் கொல்லாம விட மாட்டேன்னு அவங்க எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்திருப்பா. பட் அவங்க வரதுக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுனால திரும்ப இவ காஃபி ஹவுஸுக்கு வர காணிக்கை இவளை பார்த்துட்டு ஹே டோக்கா எங்கப்பா போயிட்டு வர, வெளியில போறேன்னா சொல்ல வேண்டியதானே, நானும் உன் கூட வருவேன்ன்ற மாதிரி கேட்கவும் ஹே காணிக்கை நான் என்ன கொஞ்ச நாள் மட்டும் தான் இங்க இருப்பேன், அதுக்கப்புறம் நான் என் வழியை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். சோ அதனால தேவையில்லாம நீ என் வழியில குறுக்க வராத, அதுதான் உனக்கும் நல்லது இங்க இருக்கவங்களுக்கும் நல்லதுன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஹீனாமேவுக்கு தன்னுடைய அம்மாவுடைய ஸ்மெல் வருது. ஆனா அவங்க அதை இறந்துட்டாங்களே, எப்படி அவங்களுடைய ஸ்மெல் வருதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் டோக்காவும் காணிக்கை கிட்ட பேசிக்கிட்டு நேரா இவளை தான் பாக்குறதுக்காக வந்திருப்பா. ஆனா கதவு கிட்ட வந்து திறக்க போற நேரத்துல உள்ள ஜன்னலுடைய கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதனால இவளும் அடிச்சு புடிச்சு உள்ள வந்து பார்த்தா இந்த இடத்துல ஹீனாமி இல்ல. ஏன்னா அவ ஜன்னல் வழியா தப்பிச்சு தன்னுடைய அம்மாவுடைய ஸ்மெல் எங்க வருதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டா. அதனால இப்படி இவ தனியா போய் இருக்கிறத பார்த்ததும் ஐயோ போச்சு போச்சு, அவளை அவங்க மட்டும் பார்த்துட்டாங்க, கண்டிப்பா கொண்டுடுவாங்க, நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு இத பத்தி காணிக்கை கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அவ எங்க இருக்கா எங்க இருக்கிறான்னு நிறைய இடத்துல போய் தேடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவ சின்ன பொண்ணுன்றதுனால ஏதாச்சும் பார்க்ல போய் இருக்காளா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்கிறாளான்னு சின்ன பசங்க இருக்கிற இடத்துல போய் தேடி பாக்குறாங்க. ஆனா இந்த இடத்துலயும் அந்த குட்டி பொண்ணை காணும். சரி ஓகே வேற எங்கேயாவது போயிருப்பாளான்னு யோசிக்கும் போதுதான் காணிக்கைவுக்கு இன்னொரு யோசனை வருது. என்னன்னா அவளுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல கூட ஒரு வேலை போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலான்னு அடுத்த நிமிஷமே டோக்காவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா இறந்து போன இடத்துக்கு வந்து பாக்குறான். ஆனா இந்த இடத்துல அவ இல்ல. அதனால அவ இங்கேயும் இல்லனா எங்க போயிருப்பான்ற மாதிரி டோக்கா யோசிச்சுக்கிட்டே வேற ஒரு பக்கம் ஓடும் போது காணிக்கையை மட்டும் ஹே ஹீனாமி நீ கவலைப்படாத, போன தடவை தான் என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு, ஆனா இந்த தடவை உன்னை அந்த சிசிஜில சேர்ந்தவங்க யாராச்சும் ஏதாவது துன்புறுத்த நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை விட மாட்டேன்ற மாதிரி இவன் கோவத்தோட நின்றுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஹீனாமி எங்கடா இருக்கிறான்னு பார்த்தா ஒரு சப்பேக்குள்ள வந்திருக்கிறா. அதாவது இந்த டிச் வாட்டர் அப்புறம் ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போகக்கூடிய ஒரு சப்பே மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறா. ஏன்னா இந்த இடத்துல தான் இவருடைய அம்மாவுடைய ஸ்மெல் வந்திருக்கும். அதனால எங்க இருந்து வருதுன்னு வந்து பார்த்தா அது வேற எங்கேயும் கிடையாது. இந்த எபிசோடுடைய ஸ்டார்டிங்ல மாடோ கையில ஒரு பேக் வச்சிட்டு இருந்தா இல்லையா, அந்த பேக்குக்குள்ள இருந்ததுதான். ஏன்னா இவளை பிடிக்கணுன்றதுக்காக இவளுடைய அம்மாவுடைய உடம்ப பீஸ் பீஸா வெட்டி ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி இந்த இடத்துல அவர் வச்சிருக்காரு. ஆனா இது ஒரு ட்ராப்னு தெரியாம இந்த இடத்துக்கு வந்த உடனே இதுல இருக்கிறத பார்த்துட்டு இவ கதறவும் இந்த சத்தம் எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம டோக்கா அப்புறம் காணிக்கை மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்டுடுச்சு. இதனால காணிக்கவும் சரி ஓகே அவ பக்கத்துல தான் இருக்கிறா, நம்ம சீக்கிரம் போய் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா இந்த இடத்துல டோக்கா இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறா. ஆனா இவ்வளவு ஃபாலோ பண்ணி இந்த அம்மானும் வந்துகிட்டே இருக்கிறான். ஏன்னா மாடோவுக்கு நல்லாவே தெரியும் இவளை ட்ராப் பண்ணி பிடிக்கும் போது நிறைய கோல்ஸ் இவளை காப்பாத்துறதுக்காக வருவாங்கன்னு. அதனாலதான் வரக்கூடிய கோல்ஸை போட்டு தள்ள சொல்லி இந்த அம்மானை அனுப்பி வச்சிருந்திருப்பான். இருந்தாலும் இதை எல்லாத்தையும் இப்ப காணிக்கைய பார்த்ததுனால நான் எப்படியாச்சும் டோக்காவுக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா டோக்கா போயிட்டானா அந்த பொண்ணை கண்டிப்பா காப்பாத்துவா. அதனால நான் இவனை தடுக்கிறேன்னு அம்மான் டோக்காவை நெருங்குறதுக்குள்ள டக்குனு இவன் குறுக்க வரப்போ ஹே யாரா நீ எதுக்குடா என் வழியில குறுக்க வர, ஒருவேளை நீ அந்த ராபிட்டோட ஃப்ரெண்டா இருந்தீனா ஒழுங்கா எட்ட போயிடு, இல்லனா நான் உன்னை அடிச்சு கொண்டுடுவான்றான்ற மாதிரி சொல்லவும் ஹோ அப்படியா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல எந்த ஒரு கோலும் சாக போறது கிடையாதுன்னு இவன் குடிய ஓபன் பண்ணவும் இவன் மூஞ்சில அந்த மாஸ்க போட்டுட்டு வந்திருக்கான். ஏன்னா இவன் ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியக்கூடாதுன்றது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் இவன் கோலா மாறக்கூடாதுன்றது தான். ஏன்னா இவன் ஹியூமன்ஸ் கூட சண்டை போடும் போது தப்பி தவறி அவனுடைய பிளஷ் அவன் கடிச்சிட்டானா இவன் ஒரு வெறி பிடிச்ச கோலா மாறிடுவான் இல்லையா. அதனால அந்த மாதிரி இவன் மாறக்கூடாதுன்றதுக்காக தான் ஜிப்பரையும் கண்ணுல இருக்கக்கூடிய அந்த கோலோடைய சிம்பிள் தெரியக்கூடாதுன்னு ஒரு பேட்சையும் வச்சிருப்பான். அதனாலதான் அந்த மாஸ்க போட்டுக்கிட்டு இவனுக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் மாசா டைலாக் இவன் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம்
டோக்கா நேரா இந்த குட்டி பொண்ணு இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வந்துட்டா. அது மட்டும் இல்லாம இவ தன்னுடைய அம்மாவுடைய அந்த உடம்பு பீஸ் பீஸா இருக்கிறத கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும், இங்க பார்ப்பா நீ எதுக்கும் அழுவாத, நடந்தது நடந்துருச்சு, இதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைஃப உன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்ச மாதிரி நீ வாழலாம். அதனால நான் சொல்றது கேளு, இந்த மாதிரி உட்காந்து அழுவாத, வாங்கி இருந்து போயிடலான்னு கூப்பிட்டாலும் இந்த பொண்ணால முடியல. ஏன்னா இந்த பையில இருக்கிறது அவளுடைய அம்மாவுடைய உடம்பாச்சு. அதனால என்னால முடியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ அழுவும் டோக்காவும் இவ கூடவே சேர்ந்து இவளை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. ஏன்னா இவளாலையும் இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பையும் பண்ண முடியல இல்லையா, அதனாலதான் இவ கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க. இப்படின்னு ஒரு வில்லத்தனமான விசிலோட இந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தன் வரான். யார்டான்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம மாடோ தான். அதனால இவர் உள்ள வந்து பார்த்த உடனே, அடடடா ராபிட், நீ உன் மாஸ்க் இல்லாம வந்திருக்கியா, பரவாயில்ல, நீ பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கிற. ஆனா இன்னைக்கு உன் கதையை நான் முடிக்க போறேன். அதுவும் இந்த பொண்ணுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொண்ட மாதிரி கொண்டுட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய காகுனியவையும் எடுக்க போறன்ற மாதிரி சொன்னதும் இவருக்கு எக்கச்சக்க கோபம் வந்துருச்சு. ஏன்னா இவர் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம ரெண்டு பேரையும் கொண்டு அவங்களுடைய உடம்புல இருந்து காகுனியவை எடுத்திருக்கிறாரு. அது போக நம்மளுடைய உடம்புல காகனேவை எடுப்புன்னு சொன்னார் இல்லையா, அதனாலதான் இவளுக்கு எக்கச்சக்கமா கோவம் வந்ததும், இன்னையோட இந்த சிசிஜியோட கதையை நான் முடிக்கிறேன், இவ செம்ம கோவத்துல தன்னுடைய காகனேவை வெளியில கொண்டு வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வெளியில இருக்கக்கூடிய காணைக்கே உங்களை நான் உள்ள போக விட மாட்டேன்னு அமான் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஆனா இவனை ஒரு அடி கூட இவனால அடிக்க முடியல. ஏன்னா இவன் ஒரு சின்ன பையன், அது போக இவன் இன்னும் கோலாவே முழுசா மாறாம அட்டாக் பண்றான் இல்லையா, அதனால என்னப்பா நீ மூட்டை பூச்சி மாதிரி தொந்தரவு பண்றேன்னு புடிச்சு போட்டு போன அடி அடிக்கிறான். இருந்தாலும் காணிக்கைக்குள்ள தோணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எப்படியாச்சும் பிஸியா வச்சுக்கணும், அப்பதான் டோக்காவால அந்த குட்டி பொண்ணை காப்பாற்ற முடியும். அதனால இப்ப நான் ஒரு கோலா மாதிரி இவர் அட்டாக் பண்ணாம எப்படியாச்சும் இவர் நான் தடுத்தே ஆகணும்னு திரும்ப இருந்து இவன் கூட சண்டை போறதுக்கு ரெடியாக அமானம் பார்த்துட்டு, சரி ஓகே உன் கூட சண்டை போடணும் நீ விரும்பினா கண்டிப்பா நான் சண்டை போடுறேன்னு பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இவனுடைய வெப்பனான குயின் கேவை வெளியில எடுத்த உடனே இதை பார்த்துட்டு இதுவான்ற மாதிரி இவன் செம்மையா பயந்துட்டான். ஏன்னா அந்த குயின் கேவை வச்சு அட்டாக் பண்ணா கோல் செத்து போயிடுன்ற விஷயம் இவனுக்கு தெரியும். அதனாலதான் இதை பார்த்த உடனே இவன் கொஞ்சம் பயந்துட்டு எப்படியாச்சும் நான் தப்பிச்சாகணும்னு இவர் அட்டாக் பண்றதுக்குள்ள ஜம்ப் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மாடோ தாங்கிட்ட இருக்கக்கூடிய கியூன்கேவை வச்சு, ஹே ராபிட் உன்னுடைய கதையை நான் தான் முடிக்க போறேன்னு போன அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் அது எதுவுமே இவ மேல படல. அதுக்கு பதிலா இவ அசால்ட்டா தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய கியூன்கே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு போன தடவை இவர் கூட சண்டை போடும் போது இவளுக்கு தெரிய வந்திருக்கும். அதனாலதான் இவருடைய அட்டாக்லயும் தப்பிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல இவ எதிர்பார்த்த அந்த டைம் வந்துருச்சு. அதாவது இந்த எக்ஸ்பேண்டபிள் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால இவ செம வேகமா வந்து ஜம்ப் பண்ணி ஒரே ஒரு அடி அடிக்க இந்த மாடோவுக்கு வாயில இருந்து ரத்தம் கக்குற அளவுக்கு செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு. சோ இப்படிதான் இவர் நம்ம டோக்கா கிட்ட இந்த பக்கம் அடி வாங்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தப்பிக்கல நினைச்ச காணிக்கைவை புடிச்சு போட்டு அமான் செம்ம அடி அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நேரா இவங்கிட்டே வந்து, ஹே மான்ஸ்டர் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா, இப்ப ரீசன்ட் டேஸ் அந்த சிட்டில இருக்கக்கூடிய நிறைய பேர் தன்னுடைய குடும்பத்தை இழந்துட்டு நடு ரோட்ல வந்து நிக்கிறாங்க. ஏன் அவங்களோட லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாம நிறைய பேர் பயத்திலே நடுங்கி போய் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தான், நீங்க மட்டும்தான். ஏன்னா நீங்க எல்லாம் கோல்ஸ், ஒரு மான்ஸ்டர். அதனால உங்களுடைய கோல்ஸ் கூட்டத்தை அழிக்காம நானும் என்னுடைய சீனியரும் ஓய மாட்டோம். கடைசி கோல் இருக்கிற வரைக்கும் அதை நாங்க தேடி தேடி வேட்டையாடுவோம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டோக்காவும் அடிபட்டு கிடக்கக்கூடிய மாடோவை பார்த்து, ஹே இங்க பாருங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க. சிசிஜில இருக்கிற எல்லாருமே கோல்ஸ பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா கோல்ஸுக்கு நடுவுல ரொம்ப பேர் நல்லவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு ஹியூமனையும் வாண்டடா போய் கொன்னது கூட கிடையாது. அதுக்கு பதிலா இறந்து போனவங்களுடைய ஃபிளஷ் சாப்பிட்டு தான் இந்த இடத்துல சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க கடைசியா கொண்ட இந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் இது வரைக்கும் எந்த ஒரு ஹியூமனையும் கொன்னு சாப்பிட்டதே கிடையாது. அதுக்கு பதிலா இறந்து போனவங்களுடைய ஃபிளஷை தான் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. ஆனா அதெல்லாம் பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம வெறி பிடிச்ச மாதிரி அவங்கள கொன்னீங்கல்ல, அதனால இன்னைக்கு நான் உங்களை வெறி பிடிச்ச மாதிரி கொல்ல போறேன்னு இவரை கொல்றதுக்காக இவ பக்கத்துல வரும்போது, ஏய் ராபிட் ஒன்னால முடியாதுன்னு ஒரே அட்டாக்லயே டோக்காவை தூக்கி எட்டக்கடாசிட்டாரு. ஆனா இவர்கிட்ட தான் குயின் கேல எப்படி அட்டாக் பண்ணாருன்னு பார்த்தா இவர் ரெடி பண்ண இன்னொரு குயின் கேவை கையில எடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால இதை பார்த்த உடனே இந்த குட்டி பொண்ணும் இல்ல இப்படி நடந்திருக்க கூடாது, இல்ல இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப இவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கியூன் கே இவளுடைய அம்மாவோடைய காகுனேவ்ல இருந்து செஞ்சது. அதனாலதான் இதை பார்த்துட்டு இவ அழுதுகிட்டு இருக்க. சூப்பர் சூப்பர், அழுவு அழுவு, இன்னும் அழுவு, நல்லா அழுவு, நீ அழுவுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அதனால இன்னும் கதறி கதறி அழுவுன்னு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இந்த ஆளு பேசிக்கிட்டே இருக்க. டோக்கா திரும்ப வந்து இவர் கூட சண்டை போட்டு எப்படியாச்சு இவரை கொல்லுன்றதுக்காக ட்ரை பண்றா. பட் இவளால கிட்ட கூட நெருங்கவே முடியல. அந்த அளவுக்கு இந்த குட்டி பொண்ணுடைய அம்மாவுடைய காகுனேல இருந்து சேர்ந்த இந்த குயின் கே
ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு குயின் கே. அதனால இதை தாண்டி நம்மளால எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவர் கூட சண்டை போடும்போது ஒரு இடத்துல மாடை இவ்வளவு புடிச்சு போட்டு செம்மடி அடிச்சு இந்த குயின் கே வச்சு இவளால அசைய கூட முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல லாக் பண்ணி புடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கக்கூடிய இந்த குட்டி பொண்ணையும் இன்னொரு குயின் கே மூலியமா புடிச்சதும் எப்படியே ஒரு வழியா ஒரு ஃபேமிலியா இருக்கக்கூடிய கோல்ஸ கொண்ட பெருமை எனக்கு தான் கடைசியா வரப்போகுது. ஏன்னா யாருமே இது வரைக்கும் சிசிஜில ஒரு ஃபேமிலி கோலை கொண்டதே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் ஒரு ஃபேமிலி கோல்ஸ கொல்ல போறேன்ற மாதிரி ரெண்டு பேருமே கொல்ற நிலைமைக்கு இவன் போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வெளியில இருக்கக்கூடிய காணிக்கைவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அம்மானு கிட்ட இன்னமும் போன அடி வாங்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா இவன் அம்மான தடுக்கணும், எப்படியாச்சும் உள்ள போக விடாம பாத்துக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா, அதனாலதான் இவனை தடுத்துக்கிட்டே இருக்க. அம்மானே இவனை போன அடி அடிச்சுக்கிட்டே இங்க பாரு கோல், நீ ஏன் என்ன அட்டாக் பண்ண மாட்டேன்னு தெரியல, ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ, உங்களால ஹியூமன்ஸுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு தான், அதனால உங்களை நான் கொல்லாம விட போறது கிடையாதுன்னு இவன் ஹியூமனா இருந்து இவனை தடுக்க பார்த்தாலும் இவன் விடாம புடிச்சு போட்டு செம்மடி அடிக்கிறான். ஏன் இவன் சொல்ல வரத கூட காதுல வாங்கிக்காம கோல்ஸ்னாலே கெட்டது கெட்டது கெட்டதுன்னு இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கபோ ஒரு கட்டத்துல இவனுக்கு மனசை விட்டு போயிடுச்சு. ஏன்னா அம்மா என்னதான் போன அடி அடிச்சாலும் இவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குன்றதை இவன் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இவன் திரும்ப அட்டாக் பண்ணாம இவர்கிட்ட பேச்சு மூலியமாவே நிறைய விஷயங்களை புரிய வைக்கலாம் ட்ரை பண்ணான். ஆனா அப்பி இவன் காது கொடுத்து கேட்காம இவனை அட்டாக் பண்ணிட்டு உள்ள இருக்கவங்களை கொல்றதுக்காக போயிட்டு இருக்கான் இல்லையா. இதை பார்த்த உடனே சரி ஓகே இதுதான் ஒரே ஒரு வழின்னு இவனுடைய வாயில இருக்கக்கூடிய ஜிப்பரை ரிமூவ் பண்ணதும் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோலோடைய எபிலிட்டி ஆக்டிவேட் ஆயிட்டு செம்ம வேகமா ஓடி வந்து ஹேய் உன்னை நான் விட மாட்டேன்னு ஜம்ப் பண்ணி வந்து இவனுடைய ஷோல்டர்ல இருக்கக்கூடிய பாதி ஃபிளஷ கடிச்சு எடுக்கவும் அடச்ச இவன் என்னடா வந்து கடிச்சிட்டான்னு அம்மா இவனை எட்ட தள்ளி விட்டுட்டான். ஆனா இப்படி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் பெரிய ஆப்பே. ஏன்னா காணிக்கே வந்து ஃபிளஷ சாப்பிட்டாலே இன்னும் கொஞ்சம் வெறி பிடிச்ச மாதிரி மாறிடுவான் இல்லையா. அதனாலதான் இவனுடைய ஃபிளஷ சாப்பிட்டதுக்கு அப்புறம் காணிக்கையுடைய உடம்புல இருக்கக்கூடிய காகுனி எல்லாம் வெளியில வந்து இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமானோ சரி ஓகே இவன் ஒரு வீக்கான கோல் தான், அப்படி இருக்கும்போது இவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய காகுனியவும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு காணிக்கையை பத்தி தப்பு கணக்கு போட்டுட்டு குயின் கே வச்சு அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே காணிக்கை இது ரெண்டு துண்டா உடைச்சு போட்டுட்டான். அதனால இப்படி இதை உடைச்சு போட்டதை பார்த்ததும் எப்படி இவனால இது முடிஞ்சது, இவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கோலான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. காணிக்கைவுக்கு லைட்டா கொஞ்சம் கான்சியஸ் இருக்குது. அதனால இவரை பார்த்ததும் இங்க பாருங்க உடனே இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா உங்க உயிருக்கு என்னால உத்தரவாதம் தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது ஒரு கோல் சொல்லி நான் இங்க இருந்து போணுமா, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு திரும்ப அட்டாக் பண்ண வரான். ஆனா இவன் தான் ஸ்ட்ராங்கான ஒரு கோலா மாறிட்டானே, அதனால அசால்ட்டா இன்னொரு அடி அடிச்சு இவனுடைய வயித்துல இருக்கக்கூடிய சதையை கிழிச்சு விட என்னடா இது இவ்வளவு அடி அடிக்கிறான், எப்படா இவனுக்கு இவ்வளவு பவர் வந்துச்சு என்னால நம்ப முடியலன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திரும்பவும் கான்சியஸ்ல இருக்கக்கூடிய காணிக்கை இங்க பாருங்க இங்க இருந்து போயிடுங்க, என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, இங்க இருந்து போயிடுங்க, ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் உனக்கு கொடூரமான மான்ஸ்டர் எல்லாம் கிடையாதுன்னு இவனுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்க. ஆமானோ சரி ஓகே இவன் சொல்றத நம்ம கேட்போன்னு ஒரு இடத்துல ஓடி போயிட்டு பதுங்கிக்கிட்டான். ஆனா காணிக்கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெறி புடிச்ச அந்த கோளுடைய தன்மை இவனை கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கியூபை பண்ணி எப்படியாச்சும் அந்த மனுஷனை கொல்லுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுச்சு. அதனால இவன் திரும்பவும் அம்மான தேடி வர நேரத்துல தான் இந்த இடத்துல இவனை காம் டவுன் பண்றதுக்காக மாஸ்க் போட்டுட்டு இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வர்றாரு. ஆனா இவரையே தன்னுடைய காகுனியை வச்சு இவன் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது வந்திருக்கிறது ரெஞ்சின்னு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் யோஷிமுரா தான் இவங்களை காப்பாத்த சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. அதனால இவன் கையிலே ஒரு ஃபிளஷ் வர கொண்டு வந்திருக்கிறதுனால இங்க பார்க்கானுக்கே இப்படி நார்மலா மாறணும்னா அந்த ஃபிளஷ் சாப்பிட்டாகணும். சோ அந்த ஃபிளஷ் சாப்பிடு நீ இவன் கிட்ட இந்த ஃபிளஷ் கொடுத்து இவன் இந்த பக்கம் நார்மலா மாத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மாடவ கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுடைய உயிருக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இவங்களுக்கு எதுவும் ஆகல. மாடவுடைய ஒரு பக்கம் கைதான் காணா போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு காரணமே தன்னுடைய அப்பாவுடைய காகுனியவையும் தன்னுடைய அம்மாவுடைய காகுனியவையும் தன்னுடைய உடம்புல இருந்து வெளியில வர வச்சிருக்கக்கூடிய இந்த குட்டி பொண்ணு தான். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்பாவும் புள்ளையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு அந்த ஜீன்ஸை வச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவளுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்த அந்த காகுனி இவளுக்கு கிடைச்சிருக்குது. அதனாலதான் இவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணு இதுக்கப்புறம் நீங்க யாருமே காயப்படுத்தாதீங்க, இன்னும் சொல்ல போனா நீங்க என்னுடைய அப்பா அம்மாவை கொண்டது கூட உங்களை காயப்படுத்தும் நான் நினைக்கல, பிளீஸ் எங்களை விட்டுடுங்க நாங்க போயிடும்ன்ற மாதிரி ரொம்பவே நல்லபடியா தான் பேசுறா. ஆனா இந்த ஆள் தான் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. அதனால இல்ல 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 நீ ஒரு கோல் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு திரும்ப ஒரு கீழ் கவை எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வர அடுத்த செகண்டே இவர் கழுத்துல ஒரு வெட்டு விழுந்து கீழே விடுறாரு. ஏன்னா இந்த குட்டி பொண்ணுக்கு இவரை கொல்றதுக்கு மனசு இருந்திருக்காது. அதனாலதான் நான் இதை பாத்துக்கிறேன்னு டோக்கா உள்ள வந்து இவரை போட்டு தள்ளிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா நார்மலா மாறின காணிக்கவும் இந்த இடத்துக்கு வந்துட்டான். அதனால சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம் வாங்க கிளம்பலான்னு இவங்களுக்கு எதுவுமே ஆகலன்றதுனால கொஞ்சம் சந்தோஷமா இவங்களை கூட்டிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்க. ஹினமே மட்டும் கொஞ்சம் சோகமா இருப்பா. ஏன்னா அந்த மாடோ நிறைய விஷயங்களை தப்பு தப்பா சொல்லி இவளுடைய மனசு ரொம்பவே குழப்பி விட்டுட்டாரு. அதனால கோல்ஸ் நம்மளாம் தப்பானவங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் காணிக்கை டக்குன்னு ஹே ஹீனமே அந்த மேல நினைக்காத, ஏன்னா இங்க ஒருத்தவங்களுடைய எண்ணங்கள் தான் இன்னொருத்தவங்க எப்படின்றத தீர்மானிக்குது. அதனால மத்தவங்க உன்னை பத்தி சொல்றதை நினைச்சு நீ என்னைக்கும் கவலைப்படாத, நீ நீயா இருக்கணும், அதுதான் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் விரும்புவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த அம்மான் இருக்கான் இல்லையா, அவன் தன்னுடைய குருநாதர்
இவர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு கோல்ஸ் உங்களை நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் சிசிஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுத்தது இவர் தான். அப்படி இருக்கும்போது இவரையே கோல்ஸ் கொண்டுட்டு போயிடுச்சு இல்லையா, அதனாலதான் கோல்ஸ் உங்களை நான் கண்டிப்பா விட மாட்டேன்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா இத்தனை நாள் இருந்த எபிசோடோட விட இந்த எபிசோடு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அது போக இந்த எபிசோட்ல நிறைய டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எங்க இருக்கு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸை பார்க்கும்போது ஓஹோ இது அதுக்காக தான் நடந்துச்சா, இவன் அதுக்காக தான் இப்படி மாறினானான்றது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னன்னா இதுல சிசிஜி சேர்ந்தவங்க யூஸ் பண்றது வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அது கோல்ஸோட உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய காகுனியம் மூலியமா தான் உருவாக்குவாங்க. இருந்தாலும் அதே பேரை வச்சு அந்த வெப்பனை கூப்பிடுறதுன்னு இவங்க குயின் கேன்னு பேரை மாத்திட்டாங்க. அதனாலதான் இந்த எபிசோடு முழுக்க மாடவோ அம்மானோ யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெப்பனையும் நான் கியூன் கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால நான் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன்னா கடைசி வரைக்கும் கொஞ்சம் வந்து செக் பண்ணி பாருங்க. அப்பதான் அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்திருப்பேன். அதனால இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் அப்புறம் உள்ள நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்ல புரியலையா இல்ல நான் ஏதாச்சும் மாத்தணுமான்றது எல்லாத்தையும் மறக்காம எப்பயும் போல இந்த வீடியோ பத்தின பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்கள் நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.